இன்னைக்கு என்னோட டே மார்னிங் எப்பயும் போல பாப்பாவோட ஃபுட்ல இருந்து தான் ஆரம்பிச்சுச்சு. அத்தை ஆல்ரெடி பாப்பாவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சிருந்தாங்க. நான் அத பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு குடுத்துருவேன். எங்களுக்கு மார்னிங் கூல் இருந்துச்சு. அதையும் நாங்க எல்லாரும் குடிச்சுப்போம். பாப்பாவோட வாட்டர் பாட்டில் எல்லாமே நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டேன். காலையிலேயே ஹாட் வாட்டர் போட்டு பாப்பாவோடத வாஷ் பண்ணி வச்சுருவேன். பாப்பாவுக்கு மதியானத்துக்கான லஞ்சுமே மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து நான் அவங்களையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, பெருமாள் கோயில்ல பூஜை இருந்துச்சு. பாப்பாவையும் கிளப்பி பெருமாள் கோயிலுக்கு போயாச்சு. சாமியோட பிளெஸ்ஸிங் நல்லா கிடைச்சது. அந்த திருப்தியோடயே வீட்டுக்கு வந்தோனே, அத்தை மதியானம் சமைச்சு வச்சிருந்தத சாப்பிட்டுட்டு, பாப்பாவும் நானும் ஒரு குட்டி தூக்கத்த போட்டுட்டு எந்திரிச்சாச்சு. ஈவினிங் கோவில் ரூம்ல விளக்கேத்திட்டு, எங்களுக்கு பாலும் அத்தைக்கு டீயும் போட்டு வச்சுட்டு, டிவில கந்தசஷ்டி கவசம் ஆட் பண்ணியாச்சு. ஈவினிங் ஆயிட்டாலே எங்கள் வீட்ல கண்டிப்பா எப்பயுமே கந்தசஷ்டி கவசமும், வேல்மாறலும் ஓடிட்டு தான் இருக்கும். நைட் அதோட டின்னர் முடிச்சுட்டு ஆரஞ்ச் சாப்பிட்டுட்டே எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்ருந்தேன். பாப்பா தூங்க வைக்கணும். அதனால பாப்பாவோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். எப்படி இருந்தாலும் பாப்பா தூங்க 12:30 ஆக்கிருவா. இன்னைக்கியோட டே இப்படி தாங்க போச்சு.